இதெல்லாம் பாட்டுலாம் உன்னை வாரி அலறி போடுவேன். அம்மாவை ஏற்று வர போய் பொண்ணை வெக்கா போடுற நாய் சிறப்புற மாதிரி சிறப்புற வெக்கா போடுற வந்து பூத்த கீ சிறப்பு வெக்கான மாதிரி போட்டு வர மேல இருந்தா அந்த பாவி வாய கீஸ்தான வாய கீக்கிற வரைக்கும் நம்ம அந்த பாவி அடாதம்மா கல்பு போனா என்னம்மா இதெல்லாம் ஷோ போட்டு வேலை முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு கிளம்பலாம் போலீஸ் ஸ்டேஷன் போல போட்டு கேட்டானே ஒரு கேட்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பெண்களுடைய கற்பை சூறையாடுகின்றேன். அது நீ மட்டும் விதிவிலக்கா? உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அப்படியே உனக்கு திருமணம் வேண்டும் என்றால் இவனை கட்டிக்கிடு, இவனை கட்டிக்கோ. கட்டிக்கிடா என் கண்ணு முன்னாடியே வைக்க உள்ள தெரியும். எவன் குழந்தைக்கு எவன் பேரை எச்சலா வைக்க பட்டா என் பேர் மேல பையன் யார வைக்கலாம்.
கட்டிக்கிட்டே அவள ஏய் பட்டாலும் தான அடுத்த வாரம் ஏய் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. இடத்தை விட்டு போக முடியுமா முடியாதா? முடியாது. மன பேசி போது ஆகி போச்சுன்னா சாவு அடிச்சிருவேன். முடியாதா? முடியாதா? அங்கத்தான் வைக்க போடா செத்துட்டு போல கேஸ் வைக்க போற கேஸ் பெய்து வச்சா கூட சண்டைக்காரனை விட்டா கூட விட்டுடுவாங்க. ஐயோ சாட்சிக்காரனை பிடிப்பாங்க. பலூன் ஓடிது. நீங்க ஸ்டாண்ட் வச்சிடாத. ஐயா ஊமநாடி அடங்கி எனக்கு காமநாடி செத்துட்டுக்கலாம் இருந்தா பின்னாடியே பார்க்க முடியவில்லை அம்மா. கண்ணு தெரியாதவன் எவ்வளவு கரெக்டா கை வைக்கிறான். பைத்தியம் ஆயிட்டுக்கிறாடா. என் தங்கச்சி என்ன நடந்து தெரியலையம்மா. இப்படி பிச்சை பிடித்த போல் பேசுகின்றாலே, பைத்தியம் பிடித்த போல் பேசுகின்றாலே தங்கச்சி. தங்கச்சி ஏழை மக வீட்டுக்குள்ள இல்லம் புறையா வந்தவளே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே, பால்வடியும் உன்முகத்தை பார்த்துவிட கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு அறிரவா. பாருங்கம்மா இப்படி பைத்தியம்
பிடிங்கி அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அப்பா. ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அப்பா. ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அப்பா. அந்த ஓட்ட கூற வீட்டுக்காரன் சொந்தமில்லை. அந்த ஓட்ட கூற வீட்டுக்காரன் சொந்தமில்லை அப்பா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு இருக்குது பண்ண தாயாரு தந்தை யாரு கூற உனக்கு என்னமா நடந்தது தங்கச்சி? தாலி ஒண்ணு அப்பன் தந்தா தாலி கட்ட கடலை தீர்த்த தாயார் என்ன பெத்தி போட்டா தங்கச்சி. தாலி வந்து கடனை தீர்க்க தாலி ஒரு அப்ப தாலி பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்தி போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா தாலி பட்ட கடலை தீர்த்த தாயார் என்ன பெத்தி போட்டா. பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது. சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நாளை நாக்கு வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது. நாளை நாக்கு வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது. ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறக்கிற தங்கச்சி, அதை நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. யாரு தந்தை யாரு கூறம்மா. தங்கச்சி, உனக்கு என்னப்பா நடந்தது? தாகத்தை தீர்க்க தண்ணி கொண்டு வர சென்றாயே. இப்படி பித்து பிடித்து போல் பேசுகின்றாயே. இப்படி வைத்து பிடித்து போல் பேசுகின்றாயே. உனக்கு என்ன நட- ஐயா ஐயா யாருக்கு எடுத்தது? ஐயோ அம்மா. இரு பார்வையை தெரியாதவன் இந்த பெண்ணை கருத்து பைத்தியமாக ஆக்கியிருக்கிறான். ஐயா, நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா. இந்தம்மா, என் தங்கச்சி என்ன நடந்தது தெரியாமல் பேசுகின்றாளே. சுயநினைவு இல்லாமல் பேசுகின்றாளே. அவளுக்கு என்ன நடந்தது தெரியலையம்மா. ஐயா, டேய், நான் நீதானா அவன்? நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஐயா. எந்த குற்றமும் செய்யவில்லை ஐயா. நான் கூறு வார்த்தை கேளுங்கள் ஐயா. ஐயோ, என் தங்கச்சி இப்படி ஒரு நிலைக்கு ஆளாகி விட்டாரு அம்மா. ஐயா, இருக்கின்றது தெரியாமல் இப்படி அனாதைகள் நடு வீதிக்கு வந்து விட்டனே. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா, இளவரசன். என்ன? ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனா? உண்மைதான் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இது கண்களும் தெரியாமல் இந்த காலகத்தில இப்படி அனாதையாக வர காரணம் அதவா, ஒரு நாட்டை ஆள வேண்டியனா இரு கண்கள் இழந்து இப்படி அனாதையாக நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டனே. காரணம் என்னவென்று கேட்கிறீர்களா ஐயா? விதி எங்களுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா, விளையாடி விட்டது ஐயா. அழாத சொல்லுவது. உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதையை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. நான் யார் தெரியுமா? என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாத ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு என்னுடைய நாடு. சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடு. உண்மைத்தான் ஐயா. சத்தியபுரி நாட்டில நீங்கள் யார்? ஐயா, சத்தியபுரி நாட்டிலே சத்தியசில மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்தோம் ஐயா. என்னுடைய அண்ணன் பேரோ முரளி, என்னுடைய பேரோ முத்து, என்னுடைய ஒரே
தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா. இவ ஒரு நாட்டின் இளவரசி ஐயா, இளவரசி ஐயா. நீ ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசியா? உனது பெயர் முத்தழகியா? ஐயா, அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து நாங்கள் மூவரும் இந்த சத்தியபுரி நாட்டிலே